சமயத்தில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வியூஸ் எவ்வளோ முக்கியமோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா உங்கள் சேனலுக்கும் இந்த மாதிரி ஆகும். ஸோ வாங்க இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இருந்து நீங்கள் முக்கியமாக ஒரு பாடத்தை கற்றுக்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சேனல் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டாவது சேனல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி அப்ளை பண்ண போகும்போது என்ன ஆயிருக்குன்னா திருப்பவும் ரிஜெக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஃபுல் அந்த ப்ரொசீஜரும் கம்ப்ளீட் பண்ணாலுமே இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் இந்த 3 மில்லியன் வியூஸ் எல்லாம் எடுத்து நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் எல்லாமே செக் பண்ணுவாங்க. என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா மெயின் தீமை செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வியூடு வீடியோஸ், நீங்கள் பாப்புலர் வீடியோவை செக் பண்ணுங்கள். அது உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டாக செக் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருந்தால் மட்டுமே அந்த அப்ளை பட்டன் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூவஸ்ட் வீடியோ, நீங்கள் புதுசாக போடுற வீடியோ ஓன் கண்டென்ட்டான்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ப்ரொமோஷன் ஆஃப் வாட்ச் டைம், அதாவது மோஸ்ட் பாப்புலர் வீடியோ வியூஸ் போயிருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கிற வாட்சர்ஸை தான் கணக்கெடுப்பாங்க. இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து வாட்சர்ஸை தான் கணக்கெடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ மெட்டாடேட்டா. ஸோ இந்த வீடியோ மெட்டாடேட்டா மிஸ்லீடிங் சொல்லுவாங்க. அதாவது டைட்டலில் ஒரு விதமான டைட்டில் வச்சுட்டு தம்ப்நெயிலில் ஒரு விதமாக வைக்கக்கூடாது. அது எல்லாமே செக் பண்ணுவாங்க. டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அபவுட் செக்ஷன் யூடியூப்க்கு புரியணும். இந்த சேனல் எதை பற்றி அப்படின்னு கிறிஸ்டல் கிளியராக புரியணும். ஸோ கண்டிப்பாக அபவுட் செக்ஷன் எழுதாதவங்க இப்பயே போய் எழுதுங்க. இங்கிலீஷில் ஒரு 2 லைன் எழுதுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜில் 2 லைன் எழுதுங்க. பிகாஸ் இங்கிலீஷில் எழுதுனா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், நெக்ஸ்ட்டு என்னுடைய அபவுட் செக்ஷனை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் மீறி இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும். உடனே நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா மேலே காமிக்கிற அந்த 5 விதமான ஆப்ஷன்ஸையும் உங்கள் சேனலில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் அவங்க செக் பண்ணும்போது நீங்கள் யூடியூப் ரூல்ஸை மீறி இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு மானிட்டைசேஷன் பட்டன் ஆஃப் பண்ணிட்டாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம மானிட்டைசேஷன் அப்போ ஒரு சில விஷயத்தெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு லைக் திருப்பதி போனீங்கன்னா உங்களை உள்ளே விடுறதுக்கு பல செக்கிங் நடக்கும் பார்த்தீங்களா, அதுபோல் இந்த மானிட்டைசேஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை உள்ளே விடுவாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா இந்த மாதிரியான மெசேஜஸ் தான் வரும். ஸோ உடனே நீங்கள் நான் சொன்ன மானிட்டைசேஷன் பாலிசி செக் அப்படின்ற இந்த 5 விஷயத்தையும் உடனே செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் இந்த 4th ஒன் சொன்னோம் பார்த்தீங்களா, டைட்டில் அண்டு டிஸ்கிரிப்ஷன் அண்டு தம்ப்நெயில் மெட்டாடேட்டான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் அவங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உடனே உங்கள் டைட்டிலை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களுடைய தம்ப்நெயிலை சேஞ்ச் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மிஸ்லீடிங் கண்டென்ட், ஸோ மாற்றி மாற்றி இருக்கக்கூடாது தான். ஆனால் நிறைய பேர் இதுக்கு வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மிஸ்லீடிங் கண்டென்ட் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அதாவது டைட்டிலில் ஒரு விஷயம், தம்ப்நெயிலில் ஒரு விஷயம், வீடியோக்குள்ளே ஒரு விஷயம், அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ அவங்க செக் பண்ணுற இந்த 5 ப்ராசஸ்லேயுமே எந்த வித மிஸ்லீடிங் கண்டென்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியணும்னா என்னுடைய மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு ப்ராப்ளம், ரிப்பீட்டட் ப்ராப்ளம், டிசெப்டிவ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மானிட்டைசேஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், இது எல்லாருமே கவனிக்கணும்.
ஏற்கனவே யூடியூப் கொள்கைகளை மீறி இருக்கலாம் என நம்புகிறோம். இதன் விளைவாக மேம்பட்ட அம்சங்களுக்கான அணுகலை நீங்கள் தற்காலிகமாக இழந்து விட்டீர்கள். பிப்ரவரி 16, 2015 அன்று நீங்கள் அணுகல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். எங்கள் கொள்கைகளை தவிர்க்க முயற்சிப்பதாக நாங்கள் உறுதி செய்தால் உங்கள் கணக்கு நிறுத்தப்படலாம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மெயின் தீம் அதெல்லாமே கரெக்டாக இல்லாமல் திரும்ப நீங்கள் ரீஅப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இது ஒரு ஃபேக், இது ஒரு பொய்யான சேனல் அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலை நம்ம மானிடைஸ் வாங்கலாம். ஏன்னா ப்ராப்பராக உங்களை கைட் பண்ண இது வரைக்குமே யாரும் இல்லை. ஸோ இது அவங்களுக்கு மட்டும் சொல்லலை, புதுசாக யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் 2025 மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய வீடியோ லாங்காக தான் இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் இந்த மெசேஜை வச்சு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்து சொல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டெக் சேனல் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீடியோ போடுறாங்க, ஆனால் எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு யூடியூப் டெக் சேனல், யூடியூப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன வீடியோனா, லாஸ்ட் 25 டேஸில் 2 சேனல் மானிடைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணாங்க. அந்த ட்ரிக்ஸை நீங்களும் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். என்னுடைய ஃபுல்லாக ஏதாவது ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். உங்களுடைய டவுட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குற வீடியோஸை நீங்கள் பாருங்கள். யூடியூப்பில் யாராவது பண்ணுற தப்பில் இருந்து தான் நம்ம நல்லது கற்றுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இங்கே பாருங்கள், டைலர் பிசி என்டர்டெயின்மெண்ட் இவங்க 60,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாங்க. ஆனால் ரீயூஸ்டு ப்ராப்ளத்தால் அவங்களுடைய சேனல் இப்போது ரீயூஸ்டில் மாட்டிகிட்டு இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மாட்டக்கூடாதுன்னா என்னுடைய இந்த பிளேலிஸ்ட்டை போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இவங்ககிட்ட கூட டேரெக்டாக நீங்கள் போயிட்டு கேளுங்க. கேட்டுட்டு கூட என்னுடைய பிளேலிஸ்ட் மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வியூஸ் இன்க்ரீஸ், வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ், சப்ஸ்கிரைபர் வரலை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ப்ராப்ளம், நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது. கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேக்கு டே இது போல் நிறைய பேருடைய டவுட்டு வீடியோவை ரெடி ஆகிட்டு இருக்கு. அதில் உங்கள் டவுட் கூட இருக்கலாம். ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு போகாதீங்க. இன்றைக்கி எனக்கு வர டவுட் தான் நாளைக்கு உங்களுக்கும் வரும். ஸோ உங்களை கேட்டு உங்களுக்கு உண்டான பதிலை சொல்கிற ஒரு டெக் சேனல் கிடைக்காது. ஸோ உங்களுடைய டவுட்டும் சொல்லுங்கள். இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.